அன்று அழகிய மதிய நேரம் வாஷிங்டன் டிசி செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிருந்தோம். இயற்கையோட அழகுக்கு நிகர் இயற்கை தான். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கவிதை எழுத தோணுச்சு. மரத்திலிருந்து விழுவது பூக்கள் அல்ல, தேவதையின் துகள்கள் என்று. ஒரு பக்கம் போட்டோமேக் நதிக்கரையில பூத்து குலுங்கும் செரிமர பூக்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையோட சேர்ந்து பேஸ்பால் விளையாண்டு இருந்தாங்க. எப்படி ஒரு என்விரான்மெண்ட்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தையை போலதான் மனசு துள்ளி கூச்சுது. தீரா வெயிட் பண்ணு தீரா, இல்லைன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வா. இனிமே நமக்கு ட்ரிப்பே வேணாம், ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க. அப்ப நீ நான் சொல்ற கேட்கலாம், ட்ரிப்பை கேன்சல் பண்ணு. எங்க முடிஞ்சா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிப்பாருன்னு அவன் ஜோன்ல செம்மையா வைப் பண்ணிட்டு இருந்தான். குழந்தையாவே இருந்திருக்கலாம். குழந்தைகள் சிறகில்லாத பறவைகள், அப்படி ஒரு அழகிய பருவம் அது. இவ்வளவு செர்ரி மரங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செர்ரி மர பூக்கள் ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸ். 1912 ஜப்பான் அரசாங்கம் USA கவர்மெண்ட்டுக்காக கொடுத்ததுதான் இத்தனை மரங்கள். இந்த செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் 1.5 மில்லியன் மக்கள் இங்க வருவாங்களாம். நாங்களும் அந்த மில்லியன் கணக்கான மக்களில் ஒரு புள்ளியாக நகர்ந்தோம். இந்த நேஷனல் மால் பார்க்க சுத்தி 3800 செர்ரி பிளாசம் மரங்கள் இருக்கதா சொல்றாங்க. நிறைய மெமோரியலும் இதை சுத்தி இருக்கு. லிங்கன் மெமோரியல், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் மெமோரியல், தாமஸ் ஜெஃபர்சன் மெமோரியல், வாஷிங்டன் மொமெண்டம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அந்த வாஷிங்டன் மொமெண்டம். அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் நினைவாக கட்டப்பட்டது. வாஷிங்டன் டிசியில 5வது மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர். எவ்வளவு செர்ரி பிளாசம் பூக்கள் இருக்குன்னு பாருங்க. சுத்தி சூப்பரா போட்டோ எடுக்கலாம். நல்ல பிளேஸ். நிறைய திருமணங்களும் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்த அன்னைக்கு கூட திருமண போட்டோக்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. பீக் பிளாசம் என்னைக்குன்னு பார்த்துட்டு வாங்க. யூசுவலா வருடத்தின் மார்ச் கடைசி வாரம் அல்லது ஏப்ரல் முதல் அல்லது 2வது வாரம் இருக்கும். நீங்க இணையதளத்திலே பார்த்துட்டு வரலாம். ஏன்னா பீக் பிளாசம்ல தான் எல்லா பூக்களும் மலர்ந்து இருக்கும். நெடுநாள் பிரிந்த காதலனை பார்த்த காதலனின் முகம் போல. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தாமஸ் ஜெஃபர்சன் மெமோரியல். அன்னைக்கு பயங்கர கூட்டம் இருந்ததுங்க. இங்கே பார்க்க முடியும் எறும்பு கூட்டங்கள் போல மக்கள் தலைகள். தாமஸ் ஜெஃபர்சன் மெமோரியலை சுற்றியும் நிறைய செர்ரி பிளாசம் ட்ரீஸ் இருக்கு. நம்ம ஒரு நாள் முழுவதும் கவர் பண்ணாலும் பத்தாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வேணும் எல்லா விஷயங்களையும் பார்க்க, அங்க உள்ள மியூசியம் எல்லாமே பார்க்க. இன்னும் நம்ம வாஷிங்டன் டிசியை பத்தி நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுப்போம்.